தற்போது ஐஜேகேவினுடைய ஊடக பிரிவு செயலாளர். ஐயா வணக்கம். இப்போ சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசுகிறோம். இப்போ அதிமுகவுடைய தொண்டர் ஒரு விஷயத்தை பேசினார். திரு ராமன் அவர்கள் ஆன்மீகத்திற்கு அதிமுக செஞ்ச விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதில் ஒரு முக்கியமான கடைசி அவர் சொன்னார், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அதாவது யதார்த்தத்தை பேசுகிறார். இது பேசக்கூடாதுன்னு இல்லை. களத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வலுவற்ற நிலையில் நீங்கள் நிற்கிறீங்களே, மீண்டும் இதே மாதிரி ஒரு அனர்த்தம் நடந்து விட்டால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறேன். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஜேகேயினுடைய மாநில செயலாளர் ஊடக மற்றும் செய்தி பிரிவு என்ற ஒரு பொறுப்புணர்வோடு தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு என்ன ஒரு கட்சி இருக்கிறது, அதற்கென்று தலைவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் வி.கே. சசிகலா அம்மையாரை குறித்து நீங்கள் தலைப்பிட்ட பொழுது வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை அவசியமான ஒரு தலைப்பாக இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எதனையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்ற அவாவோடு தான் வந்திருக்கிறோம். தோல்விகள் 10 முறை தோற்றார், 20 முறை தோற்றார், இவற்றை கூட நாம் ஜனநாயகத்தில் சகஜமாக எடுத்துக்கொள்ளலாம். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தோல்வியே வாழ்க்கையாகிவிட்டால், தோல்வியே கட்சியாகிவிட்டால் அது எப்படி ஜனநாயகம் என்று அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? எல்லா கட்சியும் எப்போ பார்த்தாலும் 120 தடவை போட்டியிடான் வருது, சுயேட்சையாக தோற்றுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ ஆட்சிக்கு என்றைக்கு வருது? இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் நல்லா நடக்குது. அதனால் தோல்வி அவரால் ஏற்பட்டது என்பது கூட ஒரு ஜனநாயகம் அல்லது ஒரு பிடிவாதம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, துரத்துதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த துரத்துதலில் அவர் நிபுணத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது தான் வருத்தமாக இருக்கிறது. நித்யானந்தா அவர்கள்ட்ட உங்கள்கிட்ட அனுபவத்தில் ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் சொன்னதுனால வரலாற்றை நிறைய படிச்சிருப்பீங்க. உங்கள் அறிவுக்கு இல்லாவிட்டாலும் நான் எங்கேயும் கூட உலகத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில், காரல் மார்க்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதன் கூட எல்லோரும் என்னிடத்துக்கு வாங்கம்மா, ஒரு மதவாதி இருக்கான், என் மதத்துக்கு வந்து சேருங்க, ஆண்டவர் நான் சொல்கிற ஆண்டவர் தான் உண்மைப்பான். ஒரு ஜவுளி கடைக்காரன் வருவான், கேளுங்க, ஒரு புலி, எல்லாருமே என்கிட்ட வாங்கம்பான். அரசியல் கட்சி அதிகமாகவே ஆட்களை தன் பக்கம் இழுப்பான். தலைவர்கள் மிக மிக அதிகமாக இருப்பார்கள், மன்னிப்போம் மறப்போம். ஆனால் இங்கே மட்டும் எனக்கிட்ட வராதன்னு கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீங்கள் என்ன காரணம்? இது உளவியல் பிரச்சனையா இல்லது என்ன பிரச்சனை? ஒரு விசித்திரமான பிராணி என்ற அளவில் தான் பார்க்க முடிகிறது. உளவியல் பிரச்சனை. விசித்திரமான பிராணி, ஒரு உயிர். அது அவருடைய கருத்து, நம்ம அதில் ஒன்று இல்லைங்க, அது தவறான சொல் இல்லை. பிராணி என்றால் ஒரு சொல், அது ஒரு உயிர், ஒரு விசித்திரமான உயிர். ஏனென்றால் நீங்கள் தான் ஐயா முதலமைச்சர், உங்களைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே பங்கு பெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டத்தில் எடப்பாடி அவர்களைத்தான் முதலமைச்சராக நாங்கள் முன்னிறுத்துகிறோம். 10 ஓட்டு கிடைச்சா கூட வேணும்னு நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னமோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நீ போறியா போ, போகலன்னா நான் விரட்டுறேன். இப்படி செயல்பட்டால் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கொஞ்சமாவது ஆசை இருந்தால், அது எப்படி ஆக முடியும் என்ற சிந்தனை கொஞ்சமாவது இருந்தால், தேர்தலுக்கு பிறகு நம்முடைய பிழக்களையும் வைத்துக்கொள்ளலாம். நீ வா, இப்போ இங்கே வா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, வா, யார் வந்தாலும் வா. மனித இயல்பு அப்படி தானே. ஆமாம், எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வாங்க, அப்படி தானே கூப்பிடணும். அப்படி தானே மனுஷன் இருப்பா. ஒரு கட்சி நடத்துகிறா என்ன பாரு. நான் இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு இவரை கொண்டு போக விரும்பவில்லை. இவரை இல்லைங்க, இது இல்லைங்க, அவரை நான் இவரையும் இறைவனையும் ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை, கிடையாது. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல. அந்த மாதிரி செய்ய வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சி தன் தொண்டனுக்கு ஒரு தலைவன் அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு நான் வள்ளுவர். நீங்க சொல்றது ஒரு நன்றி கெட்டவாங்கிறீங்க, அப்படித்தானே சொல்றியா? இதை எதுக்கு இவ்வளவு போட்டு என் நன்றி கொண்டாருக்கும்? அது தெரியும் எனக்கு. நீங்க சொச்சா சொல்றது சுருக்கம் நன்றி கெட்டவாங்கிறீங்க. எவன் நன்றி இல்லாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு உய்வு என்பதே கிடையாது. அக்ரிணை
ஆமாம், அக்ரிணை. அக்ரிணைன்னு சொல்ல, உயிர் இல்லை நான் சொல்கிறது, உய்வு. உய்வு உய்வு உய்வு. அவனுக்கு ஆண்டவன் அருள்வான், அவனோடு போய் சேர முடியும் என்பது பேச்சுக்கே இடம் கிடையாது. சரி, நன்றி அவ்வளவு முக்கியமானது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம்ல. ஒரு நமக்கு தெரியும், பல்லாண்டுகளாக அரசியலிலே பல பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய்க்கு எப்படி வாக்குகள் இல்லாதவர்கள்லாம் கூட்டமாக கூடி ஆதரிக்கிறார்களோ அதைவிட அதிகமாக தாய்மார்களும் சேர்ந்து ஆதரித்தார்கள். எந்த மரணமும் இல்லாமல் கட்டுப்பாட்டோடு. எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியில் நான் மேடையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். மரத்து மேலே ஏறி நின்று சத்தம் போடுறாங்க. இதே கேட்க நிகழ்வு தான். எம்ஜிஆர் வாழ்க்கை. மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க எம்ஜிஆரை. எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படின்னார். அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம திருவிளையாடலை சிவாஜி எடுத்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இப்படி சொன்னார் பாருங்கள், அசையும் பொருள்லாம் அசையாமல் நின்று. அந்த மாதிரி அத்தனை பேரும் கப்ச்சு இறங்கிட்டாங்க. அது கட்டுப்பாடு. அது பெரிய வசீகர தலைமையில். அது வசீகரம் என்ன மாதிரி. அதனால் இதையெல்லாம் நாம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் கூட ஒரு ஆளோ 2 ஆளோ 41 ஆள் வரைக்கும் போய்கிட்டேன். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் அப்படி நடக்கலைங்க. அந்த இறந்து போன 41 பேருக்கு எதையாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலுக்கு கூப்பிட்டு ஒரு 2 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேங்கிறது. ஆனால் எங்களுடைய ஐஜேகேயினுடைய ஐயா 8வது வள்ளல் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி எதுவரை நீங்கள் படிக்கிறீர்களோ அதுவரை இந்த 41 குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் எங்களுடைய ஐஜேகேனுடைய நிறுவனர் பாரிவேந்தர் ஐயா. நான் ஒப்பிடுவது எதற்காக என்று சொன்னால், என்னுடைய கூட்டத்திற்கு என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன், உங்கள் குழந்தைகளை நான் சொல்லணும் இல்லையா? உடனே சொல்லணும் இல்லையா? ஆனால் உடனே அறிக்கை விட்டது தமிழகத்தில் இவர் மட்டும்தான். மற்றவர்கள் அரசியல் பண்ண பார்த்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், தவறு என்பது 2 பக்கமும் இருக்கிறது, ஆனால் சட்டம் ஒழுங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அண்ணாமலை இப்போ ஆளே காணலையே, அமைதியாக இருக்காரு. அது வேற ஒரு, அது வேற டாபிக். ஆமாம், வேற அமைதியாக இருக்காரு. வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும். சரி, நம்ம இப்போ அம்மா விஷயத்துக்கு வருவோம். சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிறைக்கு போகும் முன்பு அவரை பொதுச் செயலாளராக்கி எல்லோருமாக சேர்ந்து ஒருமித்த மனதோடு அவரை பொதுச் செயலாளராக்கி அவர் அங்கே வரவே இல்லை, எனக்கு தேவையில்லை அரசியல் என்று வீட்டிலே இருந்தார்கள். அதான் உண்மை. அந்த பொதுச் செயலாளர் ஆக்கிய உடனே அதை கொண்டு போய் அந்த அம்மாவிடம் கொடுத்து, நீங்கள் தான் பொதுச் செயலாளர் எல்லோருமாக தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டது, நீங்கள் எங்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும், எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி வி.கே. சசிகலா அம்மையார் இடத்துல தான் சென்றார்கள். இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் அதிமுக தலைவர்கள் எல்லோருமே. யாரும் மறுக்க முடியாத வரலாற்று பூர்வமான உண்மை. 19வது இடத்துல பழனிசாமி நின்றார். இல்லை, அந்த வரிசையில் இல்லை, இது சீரியஸ் கதை. என்ன பாருங்க, ஆமாம், அந்த வரிசையில் இருந்தார். இருக்கலாம், பின்னாடி இருந்து அப்புறம் முன்னாடி அவரை கூப்பிட்டு. அது எப்படி அவருடைய திறமையினால 18 பேரை வென்று வந்தாரா? அப்படி இல்லை. அப்புறம் இத்தனாவது இடத்துல இருந்தால் என்ன, நீ 100வது இடத்துல இருந்தாலும் கூட இப்படி பிடிச்சி வச்சா பிள்ளையார். யார் பிடிச்சி வச்சா? வி.கே. சசிகலா அம்மையார் பிடிச்சி வச்சாங்க. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் சசிகலா அம்மையார் அவர்கள் ஆக்கி அவருக்கு ஆசி வழங்கினார்கள். அவர் தோளிலே கை வைத்து தட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு மோடி செய்கிறார் அந்த மாதிரி. இன்றைக்கி அதிகமாக படம் போய்கிட்டே இருக்க. ஆமாம், அதனால் அந்த அளவிற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன், செய்நன்றி கொன்ற மகருக்கு நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் சொன்னதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் நிறைய செய்நன்றி கொண்டாருக்குன்னுலாம் எழுதலை, நன்றி கெட்டவன் எழுதியிருக்கேன். அது ஒரு மனிதர் நன்றி கெட்டவர். வள்ளுவன் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார்? அன்பிலார் எல்லாரும் தமக்குரியார், அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு. இதை சிமிலாரிட்டிஸ் பாருங்க. ஒரு மனிதன்கிட்ட நன்றி இருந்தால் என்ன வரும்? அன்பு வரும். இந்த 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 குறளில் வள்ளுவர் என்னன்றி கொண்டார்க்கும் உண்டு, அவ்வளோதான். எந்த பட்சத்தை நீ நன்றி இல்லாதவன எந்துக்கோ, ஆனால் செய் நன்றி கொன்ற மகருக்கு உயிரில்லை என்றார். செய் நன்றின்னா இந்த அளவுக்கு ஒன்று செஞ்சு உயரமாக உட்கார வச்சிருக்காரு. தமிழக மக்களை உன்னை அண்ணாந்து பார்க்கின்றார்கள். அந்த உயரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அந்த உயரத்துக்கு நீ வருவதற்கு முன்பாக ஆசி பெற்றது யாரிடம்? தரையில் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக ஆட்சி பெற்றது யாரிடம்? பெரியவரிடத்தில் நான் தலை வணங்கக்கூடாதா, காலிலே விழக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். உண்மைதான், நியாயம்தான். வயதில் அவங்க பெரியவங்களா இவர் பெரியவங்களா எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் தமிழகத்தில். நான் அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஏன் மாறினீர்கள்?
சிறைச்சாலைக்கு செல்லும் வரை உங்களோடு தானே இருந்தார். சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு அவர் செய்த தவறுக்காக அவரை தள்ளி வைத்தீர்களா? சிறைச்சாலை சென்ற பிறகு அவர் என்ன தவறு செய்தார் கட்சிக்கு? முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்கலாம், நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கோங்க, நான் அதில் போக விரும்பலை. நீங்கள் சிறைச்சாலை செல்லும் வரை உங்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை அவர் அந்த அம்மையார் புனிதமானவர்கள் என்று நம்பிதானே சொன்னீர்கள் உலகத்திற்கு. திடீர்னு எப்படி அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தார்கள்? இதையெல்லாம் பார்க்கணும். நான் எடப்பாடியை தாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இதையெல்லாம் அடிப்படை மனிதன் சிந்திப்பான். இத்தனை நாள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எம்ஜிஆர் போன்று ஜெயலலிதா அம்மையார் போன்று மிகப்பெரிய ஆளுமைகள் வாழ்ந்தார்கள். அவர்களை ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு சுட்டி காட்டுவதற்கு ஒரு விரல் கூட இருக்கவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள், வழி நடத்தினார்கள். ஆனால் நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று கருதி கொண்டால் பூனை புலியை பார்த்து சூடு போட்டு கொண்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மின்னல் ரவி சார், நம்ம ஐயா சொல்கிறாங்க, ஒரு கேள்வி சொன்னாங்க பற்றிலாம், இந்த கடைசியில் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு ஐயா முடிக்கிறாங்க. அவர் உங்களை போகிற தொண்டர்லாம் கிடையாது, அவர் வேற ஒரு இயக்கத்தில் உள்ளவர். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பதில். சார், தலைவரை பற்றி சொன்னதால் ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு 7 வயசு இருக்கும். சரி, தலைவர் கூட்டத்தில் பேசும்போது அப்போல்லாம் 6 தான், மைக் பாக்ஸ் கிடையாது, 6. அப்பா வந்து ஷோல்டரில் மசூதியில் குழாய், நீல குழாய் இப்போ இருக்கு, அது அதிகமாக பயன்படுத்த. அது சட்டத்தை மீறி இப்போ இருக்கு. ஆனால் நீல குழாய் அதான் சட்டத்தை மீறி இருக்கு. நீங்கள் துவங்கி எடுத்துக்க வரேன். உறுதியான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்து விட்டதுன்னு சொன்னீங்க. அது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்போ அது உறுதி இல்லை. இப்போ இந்த கூட்டணியும் கலைங்கிறீங்களோ? ஆமாம், நிச்சயமாக விஜயுடைய வாசல் திறந்திருக்கிறது. ஒன்று காங்கிரஸ் முழுமையாக அங்கே செல்ல வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் உடைந்து அங்கே செல்லும். ஓ, அப்படி ஒன்று. அதனால் இப்போ இருக்கிற 4 1.5 ஆயிருமோ? ஆமாம், அது மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸோட உறவு அவர்களுக்கு முறிந்தாலும் அல்லது அரை காங்கிரஸை வைத்து அவர்கள் சந்தித்தாலும் நம்முடைய வழி சரியான வழியாக அமைய வேண்டும். நமக்குள் ஒற்றுமை இல்லாமல், தேர்தலுக்காக கூட ஒற்றுமை இல்லாமல், வெற்றி பெறுவதற்கு கூட ஒற்றுமை இல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் சிகப்பு கம்பளம் விரித்து அங்கே வெற்றிடத்தில் யார் வர முடியுமோ அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த வெற்றிடத்தை அரசியல் தாங்காது. யாராவது ஒருவர் நிரப்ப வேண்டும். விஜய் நிரப்ப வேண்டுமா என்று சொன்னால் அது அந்த அளவுக்கு சாத்தியக்கூட அல்ல. ஏனென்றால் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் பேசுவது அது தொண்டர்களுக்கு 16 வயசு 17 வயசு கூட ஓட்டு உரிமை கூட இல்லாத அளவு தான் நிறைய இருக்கிறாங்க. அவர் உள்ளே தானே உட்கார்ந்துருக்கார், மக்களை சந்திக்கணும். இல்லை இப்போ வராரு ஒரு அரசியல் கட்சி. இல்லை நான் சொல்கிறேன், 1976களில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாக செல்வார். காரில் பயணித்து கொண்டிருக்கிற போது வயதான மூதியவர்கள் எல்லாவற்றையும் இறங்கி சென்று கட்டிப்பிடித்தார். அந்த மாதிரி ஒரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து இல்லைங்க, நடிகராக இருக்கும். அதனால அவர் மரணிக்கும் வரை தன் வீட்டின் குழந்தையாக, சகோதரனாக இப்படித்தான் அவரை நேசித்தார்கள். அவர் நடிகராக இருக்கும் பொழுதே ரிக்ஷாக்காரர்களுக்கும் மழையிலே நனைபவர்களுக்கும் என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் போகிற போக்கில் செய்து கொண்டே போனார். மீனவ நண்பன் படம் எடுத்தாரு, ரிக்ஷாக்காரன் படம் எடுத்தாரு. அதனால எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க, அவர் வள்ளல். எங்கள் வீட்டு பிள்ளைன்னு படம் இருந்துச்சு, ஒப்பிடல. அந்த மாடல் இருக்குல்ல. அதனால எம்ஜிஆர் சரி, வீட்டுக்கு யாரும் வர்றாங்களா பாருங்க, கையே பார்க்காமல் எடுத்து கொடுத்தார். 1000 கோபப்படுவார், ஆனால் பாருங்க ஏதாவது தவறு செய்தால் உடனே சாப்பிட்டு ஐயா இதை பற்றி நான் பார்க்கல, ராமச்சந்திரன் சார் ஐயா இப்படி தான் இருந்தாங்கன்னு அனைவரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். உண்மைதான். ஒரு மனிதர் அவர் இனி இறஞ்சி எத்தனை வருஷம் உங்களுக்கு புரியறதுக்கு இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க அவரை பார்க்கல, நீங்க அவருக்கு கேள்விப்பட்டதான். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதுக்கு ஆதாரம் அவருடைய படங்கள் எல்லாம் பாருங்க. எப்பெல்லாம் ஓய்வு இருக்குதோ பாருங்க. சினிமாவில் நல்லவராக நடிக்கிறாரு அல்லது அப்படி இல்லை, ஆனால் சினிமாவில் சொல்லுகின்ற கருத்து ஒரு திரைப்படத்தில் கூட குடித்து விட்டோ சிகரெட்டு பிடிச்சோ, இன்றைக்கு தமிழகம் இருக்கின்ற நிலை இருக்கிறதே, கஞ்சா எது வேண்டுமோ எல்லா விஷயமான இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை எம்ஜிஆர் சினிமாவில் கூட காட்டியது கிடையாது. அந்த அளவுக்கு கவனமாக இருந்தார். அந்த அளவுக்கு கவனமாக பாடல்களும் சமத்துவத்துக்கு இருந்தது, ஏழ்மைக்கு தூக்கி கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, சமத்துவமாக இருந்தார்கள். அதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தோல்வி என்பது ஜனநாயகத்தில் சகஜம்தான். நிச்சயமாக. ஆனால் திட்டமிட்டு தோற்பதே வேலை என்று இருந்தால் நிச்சயமாக அது இவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும். ஒரே ஒரு வழி சொல்றீங்க, எப்பாடுபட்டாவது எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம்
என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Right. இந்த வார்த்தைக்குள்ள பொருளை எடப்பாடி அவர்கள் கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் அது சரியாகும். இல்லை என்றால் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகும் என்பது எடப்பாடி தெரிந்து கொள்வார்கள்.